அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எவ்வளோ பொட்டன்ஷியல் கலெக்ஷன் ப்ரீ பிஸ்னஸ் கலெக்ஷன் பார்க்கும்போது ஏறக்குறைய நேற்று 8 மணிக்கு தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்டு டிக்கெட் நியூ அண்ட் புக் மை ஷோ எல்லாத்துலேயுமே வந்து 80-85% தேட்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 நிமிஷம் 4 நிமிஷம் தக்கல்ல வைக்கிற மாதிரி டிக்கெட்லாம் வித்துருச்சு. மரண மாதம் பின்னாலேருந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இப்போ விண்டேஜ் ரஜினியை பார்க்கணும், அதுவும் கொலை பண்ணிட்டு சர்டிஃபிகேட் படத்தில் வர்ற ரஜினியை பார்க்கணுன்றதுனா தலைவர் ரசிகர்களுக்கு வெரி சார். 7000 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்குறேன் சார். வேற வழி இல்லை சார். இப்போ நான் வந்து பார்க்கறதுக்கு தயாராக நான் இருக்கேன் ரைட்டுங்களா சார். இது இன்னைக்கு நீங்கள் 7000 ரூபா பேசுறீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏறக்குறைய நெருக்கி 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கபாலிக்கு அப்போவே 4000 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்தாங்க. விஜயோட இயக்குநர்களை தானே நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு படம் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் என்ன எங்களுக்கே சவால் விடுறீங்க? ரஜினியோட டைரக்டர் வச்சு தான் விஜய் வாழ்ந்துருக்காரு சொல்லலாமா? நான் சொல்லுவேன், நான் அழகாக சொல்லுவேன். நான் எக்ஸாம்பிள் சொல்லுவா, உங்களது நாங்கள் தொட்டுட்டாலே ஒன்று தொட்டுட்டான்னு வரீங்கல்ல. நீங்கள் சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணுன்றீங்க, நான் தான் நம்பர் 1ன்றீங்க, எங்கள் டைரக்டர் பூரா வச்சு படம் எடுத்திருக்கீங்க. அப்புறம் இதோட உங்களுக்கு வேறு என்ன வேணும்? நான் ஓப்பனாக ஒன்று கேட்குறேன், விஜய் படத்தில் எதுக்கு இங்கே இருக்கவங்க போனால் யாரும் கேமியோ போக மாட்டாங்க. ஆதன சினிமா நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. கூலி ஸ்பெஷல் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் சத்யன் ப்ரோ நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சிறப்பு. கூலி கேரளாவில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தோம். கூலி படத்துக்கு தானே அது? எதனால் இவ்வளோ பெரிய ஹைப்பு கூலிக்கு மட்டும்? கூலி ஆப்வியஸ்லி தான் சார், தான் மோஸ்ட் ஹைப்டு மூவி இன் இந்தியா இந்த இயர் ஆஃப் 2025 சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினி படங்களில் ஏறக்குறைய ஒரு 10 படங்களுக்கு தான் இவ்வளோ ஹைப் இருந்திருக்கு. அதாவது இவருடைய எல்லா படத்துக்குமே ஆப்வியஸ்லி ஹைப்புன்றது இருக்கும். அதாவது ஒரு உலகமே எதிர்பார்க்குற ஹைப் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட படங்களுக்கு தான் இருந்திருக்கு. அந்த மாதிரி அந்த வகையில் இந்த படம் வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அதாவது இண்டஸ்ட்ரியே வந்து எதிர்பார்க்குது அந்த படம் வந்து என்ன பண்ண போகுது, இந்த படம் எப்படியான கலெக்ஷனை பண்ண போகுது. ஏன்னா ப்ரீ ரிலீஸ் கலெக்ஷன்றது ஒன்று இருக்குது இல்லையா? ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் வேறு, ப்ரீ ரிலீஸ் கலெக்ஷன். ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் முடிஞ்சிருச்சு. ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து படத்துடைய டேபிள் ப்ராஃபிட்டை ரெக்கவர் பண்ணிட்டாங்க. டேபிள் ப்ராஃபிட்டில் பார்த்திங்க அப்படின்னா டேபிள் ப்ராஃபிட்னு வச்சுருப்பாங்க. சரி, ஒரு சில இடங்களில் வந்து டீல் மட்டும் யூஸ்வலாக டேபிள் ப்ராஃபிட்டில் இருக்குது படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்போது ஒரு திருநெல்வேலி இருக்குது அப்படின்னா டிகே இருக்குது ஏரியா அப்படின்னா டிகே ஏரியாவிலேருந்து பணம் வந்திருக்காது, ஆனால் இதுதான் அமௌண்ட்டுன்னு பேசியிருப்பாங்க, சேல் பண்ணுவாங்க. இது பணமே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அது ஓவராலாக ப்ராஃபிட்டை ரெக்கவர் பண்ணி உள்ளே எடுத்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து எல்லா படத்துக்கும் நடந்துடாது. இது சாதாரணமாக வந்து நீங்கள் டியர் 1 டியர் 2 ஆக்டர்ஸ்ன்னு இல்லாமல் ஒரு சாலிடான ஃபிலிம்ஸ் இந்த படம் பண்ணியே ஆகுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பாகுபலி 2ஆல் கூட பண்ண முடியாது. ஏன்னா டேபிள் ப்ராஃபிட் பேசி தான் வைப்பாங்க. ஓகே, இதெல்லாம் நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க, சைன் பண்ணிடுவாங்க, ஆனால் பணம் போகுமானா போகாது. ஏன்னா அந்தந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அவர் இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னா உங்களை எனக்கு தெரியும், இப்போனாலும் ஒரு 30 கோடி கொடுக்கணும்னா கொடுப்பீங்க, உங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது, நான் உங்கள்கிட்ட பறித்து பிடிங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் இப்போ பறித்து பிடிங்கி வச்சுட்டேன், நான் சேஃப், முடிஞ்சுது, இனி நீங்கள் உங்கள் கதையை பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு ப்ராஃபிட்டை ரெக்கவர் பண்ணி வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து எவ்வளோ பொட்டன்ஷியல் கலெக்ஷன் ப்ரீ பிஸ்னஸ் கலெக்ஷன் பார்க்கும்போது ஏறக்குறைய நேற்று 8 மணிக்கு தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்டு டிக்கெட் நியூ அண்ட் புக் மை ஷோ எல்லாத்துலேயுமே வந்து 80-85% தேட்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 நிமிஷம் 4 நிமிஷம் தக்கல்ல வைக்கிற மாதிரி டிக்கெட்லாம் வித்துருச்சு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய தேட்டரில் கிட்டத்தட்ட 20-25 ஷோ. இது வந்து எனக்கு வந்து ஒரு ரஜினி ரசிகர் அப்படின்றத விட ரஜினியுடைய தீவிரமான விசுவாசி, தலைவர் ரஜினிகாந்த் அவருடைய நண்பர், 2வது மாவட்ட தலைவர். அவர் எனக்கு சொல்கிறார் அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாமலைக்கு தான் நாங்கள் இத்தனை ஷோ வாங்கினோம், எப்போ எத்தனையோ வருஷம் அண்ணாமலைக்கு தான் நாங்கள் இத்தனை ஷோ வாங்கினோம், அதுக்கப்புறம் இன்னைக்கு கூலிக்கு தான் இத்தனை ஷோ வாங்கியிருக்கன்றார். இதை விட வேறு என்ன இருக்குது? அண்ணாமலைன்றது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துன்னு உலகத்துக்கு காட்டின ஒரு படம்.
அப்படிப்பட்ட படத்துக்கு நாங்கள் இத்தனை ஷோ வாங்கியிருக்கோம், இப்போதான் மன்றத்திலேருந்து இத்தனை ஷோ வாங்கியிருக்கோன்றாரு. ஸோ கிட்டத்தட்ட 22 ஷோன்றது ஒரு மாவட்டத்துக்குலாம் ரொம்ப பெருசு. இதெல்லாம் ரொம்ப யாருக்குமே நடக்காது சார். இதெல்லாம் சும்மா அவங்க யாராலையும் முடியாது. அவர் சொல்கிறாரு, அது வந்து ஒரு சாதாரண மாவட்டம். அப்போது பெரிய மாவட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று ஃபோன் பண்ணால் ஒரு சில பேர் எடுக்கலை. ஒரு 3-4 பேருக்கு ஃபோன் பண்ணேன், எடுக்கலை. இப்போ இன்னைக்கு காலையில் வரும்போது கூட இது ஒரு சின்ன மாவட்டம் தான், அவர் பேசியிருக்கேன், அவர் 8 ஷோ வாங்கியிருக்கேன்றாரு. ஸோ 8 ஷோ வந்து நாள்லேயே ஒரு 3-4 தேட்டரில் வாங்குறதெல்லாம் வந்து பெரிய கதை. அப்போது இங்கே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் வந்து பந்தாட போகிறாங்க. அதாவது நான் சொல்கிறது, நேற்று தட்கல் ஆன்லைனில் தட்கலுக்கு விற்றதோட மோசமாக விற்று முடிஞ்சிச்சு. இந்த திருப்பதிக்கெலாம் புக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி புக் பண்ணியிருக்காங்க. சரி, ஆஃப்லைன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் டே செகண்ட் டே ஷோஸ், செகண்ட் டே போயிருக்க மாட்டாங்க, ஃபஸ்ட் டே ஷோஸ்லாம் 2 தேட்டர் 3 தேட்டர் 4 தேட்டர்னு இவங்க மண்டலத்துலேருந்து வாங்கி வச்சுருக்கிறாங்க. இது இல்லாமல் கேரளாவில் நேற்று அந்த வீடியோ பார்த்துருவீங்க, அதை வச்சு தான் ஆரம்பிச்சிங்க இல்லையா? அந்த வீடியோலாம் உண்மையில எனக்கு ஞாபகம் இருக்கும்போது கடைசியாக கபாலியில் பார்த்தது. கபாலியில் இதே மாதிரி மலேசியாவில் பண்ணாங்க. இதே மாதிரி மலேசியாவில் ஓடி போய் ஒரு தேட்டர்லாம் உடைச்சாங்க. அந்த வீடியோலாம் இப்போ இருக்கும், நீங்கள் தேடினீங்கன்னா வரும். ஸோ கிட்டத்தட்ட அதான் ஒரு 10 வருஷம் நெருக்கி 2016 கபாலி வந்த டைம். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் கேரளாவில் நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய ஹைப் நீங்கள் யோசிச்சு பாருங்க. கேரளா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உருவாக்குன ஒரு மார்க்கெட்டு. அப்போ அப்படியான ஒரு மார்க்கெட்டில் அவர் இந்த அளவுக்கு மறுபடியும் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனையும் எதிர்பார்க்க வைக்கிறாரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஆந்திராவில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 22 கோடி 23 கோடிக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ப்ரீசேல் கலெக்ஷனே போயிருச்சுன்றாங்க. அதாவது டிக்கெட் சேலே அந்த அளவுக்கு போயிருச்சுன்றாங்க. அது அது என்ன சொல்கிறது, இது நம்பவா வேணாமா? ஏன்னா இப்போது பார்க்குறதுலாம் ஃபேக். இப்போ ஒரு நடிகர் பொதுவாகவே இப்போ நடிகர்களை ஃபேன்ஸ் வந்து எப்பவுமே ஏற்றி பிடிக்கின்றதுக்காண்டி நிறைய ஃபேக் சொல்லி இப்போ அது ரொம்ப சர்வசாதாரணமாயிருச்சு. இப்போது தலைவரை வச்சு ஒரு இந்த ரெக்கார்டு ஒன்று பண்ணிட்டாங்கன்னு ஜெனியூனாக ஒரு இடத்துலேருந்து வரும்போது கூட இது எப்படா பண்ண முடியும் தான் நமக்கு தோணுது. ஏன்னா அதை பார்த்து அப்போது 22 கோடின்றீங்களா, உண்மையாக அதெல்லாம் நடக்குமா அப்படின்னா இல்லை கேரளாவில் ப்ரீ புக்கிங்கில் அப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. சாரி, ஆந்திராவில் ப்ரீ புக்கிங்கில் அப்படி போயிட்டுருக்கு. கர்நாடகா அது நம்ம இடம் சார், அது நம்ம டிஸ்கஷன்லேயே கொண்டு வர வேண்டாம். இப்போ நார்த்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்றதான் சார் இங்கே பிரச்சனை. ஏன்னா அது வார் 2 இருக்குது. இவங்க அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது பிரச்சனை. சரி, பிரச்சனை தான் இருந்தாலும் அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து உள்ள பெரிய பெரிய ட்ராக்கர்ஸ் நமக்குன்னு அங்கே ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது கிடையாது. அங்கே ஏதாவது 1-2 வச்சாலும் கலெக்ஷன் என்ன போயிட்டுருக்கு, ப்ரீ பிஸ்னஸ் ப்ரீ கலெக்ஷன் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்கிற அளவுக்குலாம் அவங்களுக்கு அந்த ப்ரெஷன் கிடையாது, அக்யூரசி கிடையாதுன்னு வைங்களேன். அப்போ அங்கே உள்ள ட்ராக்கர்ஸ் என்ன போகிறாங்கன்னு பார்த்தா அவனுக்கு பார்த்தீங்கன்னா 50,000 டிக்கெட் போயிருச்சு, 45,000 டிக்கெட் போயிருச்சு, இந்த தேட்டரில் எவ்வளோ போயிருச்சு, அந்த தேட்டரில் அவ்வளோ போயிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஷோ 10 ஷோ. அதாவது நமக்கு வந்து ப்ரீ புக்கிங் அப்படின்றது நார்த் இந்தியாவில் கிடையவே கிடையாது சார். தமிழ் படங்களுக்கு ப்ரீ புக்கிங்கிறது நார்த் இந்தியாவில் சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது. இல்லை, ஒரு 200 டிக்கெட்டு 300 டிக்கெட் ஒரு ஷோக்கு அப்படின்றதே பெரிய விஷயம். நான் சொல்கிறது ப்ரீ புக்கிங் ஆயிடுச்சு, இந்த படத்தை வரன்றதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆன்லைனில் புக் பண்ணுவாங்க. ஆன்லைனில் அங்கிட்டு இப்போ பிவிஆர்லேயோ இதுலேயும் நீங்கள் புக் பண்ணி ஷோவில் புக் பண்ணுறது அது வேற கதை. இது ஆஃப்லைனில் ஒரு தேட்டரில் ஓப்பன் ஆகி பண்ணுறதெல்லாம் கிடையாது. பட் ஆனால் இப்போ வர்ற நம்பர்ஸ்லாம் 45,000 டிக்கெட் இந்த ஜோனில், 15,000 டிக்கெட், 20,000 டிக்கெட், 18,000 டிக்கெட் அப்படின்றதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறது, ஃபேக்காகவே இருந்தாலும் இவ்வளோ ஹைப்டு ஃபேக் இது வரைக்கும் இருந்தது. ஃபேக்னு வைங்களேன், இவ்வளோ ஹைப்டா ஐயோ இப்படின்ற அளவுக்குலாம் இருந்தது இல்லை. நமக்கே வந்து இதெல்லாம் என்னடா நடந்துக்கிட்டு சுற்றி. நேற்று ஒன்றும் இல்லை, ஜெயிலர் 2 டீசர் வந்து இந்த மாதேவ்புரான்னு ஒரு தேட்டரில் கர்நாடகாவில் ஒரு மாதிரி தேட்டரை ஒட்டைக்காத ஒரே உள்ளே போய் பார்த்தாங்க சார். எதுக்குடா டீசருக்கு நாங்களே அவ்வளோ ஐப்பால நீங்களே அவ்வளோ ஐப்பாருங்க அப்படின்னு நினச்சோம். இந்த கூலி படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஸி இருக்கும், இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் வந்து இதை எதிர்பார்த்து இந்த டிக்கெட்டை வாங்குறதுக்காக அலைவாங்க நான் நினைக்கிறேன் சார். படம் எப்படின்னு கேட்டுட்டு போவாங்கன்னு ஜெயிலர் மாதிரி எதிர்பார்த்தோம். ப்ரீ கலெக்ஷன் ப்ரீ புக்கிங்க்கு அடிச்சு நேற்றுலாம் சார் ஒரு ஹார்ட்கோர் விஜய் ஃபேன் சார். அவர் எங்கள் சொந்தக்காரர் ஹார்ட்கோர் விஜய் ஃபேன். 8 மணி ஆகட்டும் ஜி நான் எடுத்துடுறேன், நான் வேலையில் இருக்கேன், 8 மணி ஆகட்டும் ஜி நான் எடுத்துடுறேன். ஏன்னா எனக்கே என் ஃபேமிலிக்கு டிக்கெட் எடுக்கின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ என்னன்னா என் பையனை கூட்டு போய் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி பையனை கூட்டு போய் படம் பார்க்க விடுவாங்களா விட மாட்டாங்கன்ற ஒரு இது இருக்குன்றதுனால அவர் எடுத்துடுறேஞ்சின்ற நீ இவர் எதுக்கு அந்த வரத்து வராரு. சரி, நான் வேற யாரையாவது வச்சு எடுக்கலாம், அவர் எனக்கு எடுத்துறது உட்காந்துருக்கிறார். ஸோ அப்படி irrespective ஆஃப் ஃபேன்ஸு, irrespective ஆஃப் என்ன சொல்கிறது ரிலீஜியனு, irrespective ஆஃப் ஜோன்ஸு, ஸ்டேட்ஸு, கண்ட்ரிஸ்ன்ற அளவுக்கு இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிய தமிழ் படம் கடைசி எனக்கு தெரிய குறிப்பிட்ட காலகட்டத்தில் இல்லை. அதை மறுபடியும் கொண்டு வந்துருச்சு. ஏதோ ஒரு லக்கு இந்த படத்துக்கு இருந்ததுன்னா அடிச்சிடும் சார் 1000 கோடி. இல்லை, விஜய் ஃபேன் சொன்னீங்க, அவங்க பக்கமும் எதிர்பார்ப்புகள் இருக்கா? இருக்கு சார். நம்ம அப்படித்தான் எதிர்பார்த்தோம். அதாவது இது பார்த்தே ஆகணுன்ற ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு
இன்ஸ்டிங்க்ட் எல்லாத்துக்குள்ளேயும் உருவாக்கிட்டாங்க சார். அது ஒரு இன்ட்யூஷன் மாதிரி ஆயிடுச்சு. இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி அவனுக்கு இருக்கு சார். அந்த வெறி கண்டிப்பாக தெரியுது. அது ஏதோ ஒரு வகையில் அவன் போய் பார்த்தான். அவன் இதில் நீங்கள் இதுக்கு சூப்பர் ஸ்டாருக்காக ஒரு விஜய் ஃபேன் பார்க்க போனான்னு நான் சொல்ல, அது நல்லா இருக்காது. பட் ஆனால் ஓவரால் அந்த படம் கொடுக்குற ஒரு 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 எதிர்பார்ப்புன்றதை விட தாண்டியும் ஒரு மனசுக்குள்ளே இங்கே ஒரு விதையை போடுது சார். என்னடா பண்ணி வச்சிருக்கிறானுங்க, ஒரு மாதிரி இருக்கே, டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ரேமுக்குள்ளே செட் ஆக முடியாது. ஒரு நமக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும், சூப்பர் ஸ்டாருன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும், லோகேஷ் கனகராஜுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். இது எதுலேயுமே செட் ஆக மாட்டேங்குது சார். பாட்டு வைக்க மாட்டாரும்பாங்க, லோகேஷ் கனகராஜ் பாட்டு வச்சிருக்காரு. அப்போ சூப்பர் ஸ்டார் வந்து ஏ படம் நடிக்க மாட்டாரும்பாங்க, இது ஏ படம். அதுக்கப்புறம் அமீர்கான் சும்மாவே படத்துக்குலாம் ஓகே சொல்ல மாட்டார், அவரும் உள்ளே வராரு. நாகார்ஜுனா வில்லன் கிடையாது, அவரும் உள்ளே வந்து வில்லனாக நடிக்க போகிறாரு. உபேந்திரா 2 சீனுக்காகலாம் யாரு கூடயும் நடிச்சதில்ல, அவர் பாட்டுக்கு அவர் 2 சீன் நடிக்க வர்றாரு. இது போக பார்த்தீங்கன்னா கமலஹாசன் பொண்ணு வந்து நான் கமலஹாசன் ஃபேன் கிடையாது, நான் ரஜினிகாந்த் எழுது ஃபேன்னு சொல்லி அது உட்காந்துருக்கு. சத்யராஜ் நான் நாக்கு பிடிக்கிட்டு சாவண்டான்னு சொன்னவர் இன்னைக்கு ஒரு சின்ன கெஸ்ட் ரோலில் வந்து நடிச்சுட்டு போகிறாரு. இப்போ எதுவுமே பண்ணாத டிஆர் தலைவரை, அதாவது உலகத்திலே மோசமானவர் சித்தரிச்ச டிஆர் ஒரு பாட்டுக்கு ஆடி என்னமோ இருக்குல்ல அந்த படத்தில். இதெல்லாம் நடக்கணும்னா ஒரு அமைப்பு இருக்கு போய் தான் நடக்குது. அது எல்லாரையும் தூண்டுது சார். ஏதோ ஒரு எலமெண்ட் எல்லாருக்கும் பிடிச்ச எலமெண்ட் இந்த படத்தில் இருக்குது. நீங்கள் இப்போ உங்கள் பூஜா ஹெக்டேக்கு ஃபேன்னா நீங்கள் பூஜா ஹெக்டேக்கு ஒரு பாட்டு இருக்குது. நீங்கள் குத்து பாட்டுக்கு இதுனா வைப்பு பாட்டுக்குன்னா அது ஒன்று இருக்குது. அனிருத் மியூசிக்கு நீங்கள் அடிமனா அதுக்கு உங்களுக்கு இருக்குது. சன் பிக்சர்ஸ் பட்ஜெட்டுக்கு நீங்கள் அடிமனா அதுக்கு இருக்குது. நீங்கள் வெரைட்டி ஃபிலிம்ஸ் ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கு அது இருக்குது. அப்புறம் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னா அதுவும் இருக்குது. எல்லாமே இருக்குல்ல. அப்புறம் படத்தில் ஒரு தின் லைனாக ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்குது. என்னது அந்த சென்டிமெண்ட், அதுக்கு ஏதோ ஒரு பாட்டு வச்சுருக்காங்க. ஜூக் பாக்ஸ் அன்னைக்கு தான் ஒரு பாட்டு ஒன்றுமே புரியல, நல்லாவே இல்லை, உண்மையாக சொல்லணும் நல்லாவே இல்லை. ஆனாலும் அந்த பாட்டு ஏதோ ஒரு அப்படியே மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ரெண்டாவது விண்டேஜ் ரஜினிகாந்தை கொண்டு வருவாங்க, அதுக்கு மேலே ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க ஊர் பூரா பரப்பிட்டு இருப்பாங்க. சும்மா சார், அதாவது ஒரு இடத்துல விஜய் ஃபேன் இருந்தால், ஒரு இடத்துல கமல் ஃபேன் இருந்தால், என்ன சொல்கிறது, அஜித் ஃபேன் இருந்தால், வேறு எந்த ஃபேனாக இருந்தாலும் அவங்களும் அங்கே ஃபேனாக இருப்பான். எங்கள் ஆளுங்களுக்கு பூரா அடுத்தவனுக்கு பூரா வம்பளுத்து நீங்கள் ரஜினி ஃபேன் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் ஆளுங்களுக்கு வேலையே தான், நான் ரஜினி ஃபேன் ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டாலும். ரெண்டாவது அடுத்தவனை பூரா வம்பளுக்குன்றதான் எங்களுக்கு வேலையை. அப்போ அவங்க பாதி பேரை பரப்பாங்க. அவங்க என்ன சொல்றது பாருங்க, ஃபேன் ஷோ பாருங்க. அதான் சொன்னோம் இல்லையா, கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு கழிச்சு நான் இத்தனை டிக்கெட் ஷோ இப்போதான். அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் பார்த்தே ஆகணும் இந்த படம் தூண்டுது. இந்த ரியல் ஓஜி ரஜினி ஃபேன்ஸை தான் இப்போ நம்மளால பார்க்க முடியுது. இப்போ அவங்களாம் திரும்ப வந்துட்டாங்க. அந்த பாஷா படத்தில் சொல்ற மாதிரி அவங்களாம் பேக்கா சார். நான் தான் சொல்றேன் சார், அன்னைக்கு கூட உங்கள்கிட்ட சொன்னதான் சார், அந்த ஃப்ரேம் நெகட்டிவ் ஃப்ரேம் வச்சாங்க வருங்க, அங்கேயே அவுட்டு சார். இப்போ பிவிஆர்ல ஏதோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு சின்ன பிட்டு கட்டு மாதிரி வருதான் சார். ஆக்சுவலாக பிவிஆர்ல எனக்கு ட்ரெய்லர் போட்டிருக்காங்க. ட்ரெய்லர் போடும் பொழுது விண்டேஜ் ரஜினி நின்று பின்னாடி இருந்து பேக் ஷாட்ல ஒரு சிகரெட்டு பிடிக்கிறாரா, சிகரெட் அந்த சிகரெட் இங்கேருந்து இங்கே மாறுது இல்லையா, அந்த சிகரெட்டை அப்படி பிடிக்கிறானா, பிடிச்சி சிகரெட்டை கை விட்டு எடுக்கிறானா, அந்த மாதிரி பேக் ஷாட் ஒன்று வச்சிருக்காங்களாம். அது கம்பல்சரி ரஜினி இல்லைன்னு தெரியுதான். அது கண்டிப்பாக ரஜினி அப்படிதான் பண்ணுவார். நீங்கள் லோகேஷ் கனகராஜ் நீங்கள் தலைவரே ஆடியோ லான்ச்சில் ஒரு ஷாட் சொன்னார், ரொம்ப முக்கியமான ஷாட், லாங் ஷாட்லேருந்து பக்கத்தில் வருது, நான் அதை நல்லாவே பண்ணல, போதும் கட் பண்ணிக்கோங்க, நம்ம டப்பிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு லோகேஷ் முடிச்சு அவர் பாட்டு தட்டி கொண்டு போயிட்டே இருந்தார் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. லோகேஷ் நீங்கள் அந்த விக்ரம் படத்தில் கூட அது கமலே இல்லை அப்படின்னு இன்டர்வல் நமக்கு தெரியும், அது உடம்பு இதெல்லாம் பார்க்கும்போது. ஆனாலும் போயிட்டு போகுது, கதை தான் வேல்யூ அப்படின்ற மாதிரி. அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே இல்லைன்னு தெரியுதான் பேக் ஷாட்டில் காட்டும் போது. ஆனாலும் அவர் கதைக்கு தான் வேல்யூ வைக்கிறாரு. மரண மாதம் பின்னாலேருந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஸோ விண்டேஜ் ரஜினியை பார்க்கணும், அதுவும் கொலை பண்ணிட்டு ஏ சர்டிஃபிகேட் படத்தில் வர்ற ரஜினியை பார்க்கணுன்றதுனா தலைவர் ரசிகர்களுக்கு வெறி சார். நான்லாம் இப்போ வரைக்கும் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், 4 ஷோ புக் பண்ணிட்டேன். அதுவும் ஃபோன் பண்ணி நேற்று ஃபுல்லாக ஃபோன் பண்ணி ஒரு இந்த 4 புள்ளி இருக்கும் தெரியுமா தேட்டரில், ஒரு 4 புள்ளி மட்டும் ஓப்பன், அதில் ஏதோ ஒரு புள்ளி கரெக்டாக அன்னைக்கு மட்டும் அங்கங்கே போயிட்டு 4 இடத்துல இன்டர்வியூ கொடுக்கணும், அன்னைக்கு நைட்டு புக் பண்ணு, மறுநாள் 2 புக் பண்ணு அப்படின்னு 4 புக் பண்ணி வச்சுட்டேன். மினிமம் 15 தடவை, எனக்கு தெரியும் மினிமம் 15 தடவை முதல் 10 நாளுக்குள்ளேயாவது பார்க்கணும், முதல் 15 நாளுக்குள்ளேயாவது பார்க்கணும்னு வச்சுருக்கேன் சார். அது இது எல்லாருக்குமே, இது நான் புரியுதுன்னு சொல்லலை, எல்லா ரஜினி ஃபேன்ஸுக்குமே உரியது. பட் ஆனால் அதுக்கான தீனி, இப்போது நாங்கள்லாம் படையப்பா பார்த்து வளர்ந்தவங்க, அப்போ எங்களுக்கு அந்த கேடரில் அந்த மீட்டரில் நீங்கள் படம் கொடுக்கணும், படம் கொடுத்தா தான். அப்போ இந்த படம் அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை, ஒரு படையப்பா, ஒரு பாஷா, ஒரு முத்து, இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிடணும். நம்ம ரஜினி நம்ம கிடச்சிட்டாரு, எப்படி ஜெயிலரில் எப்படி கிடச்சாரு அப்படின்றத எதிர்பார்க்காம கிடச்சிட்டாரு. என்னடா நாங்கள் எதிர்பார்த்தே போல, என்னடா இப்படி படம் எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி. இது எதிர்பார்த்து போகிறோம், கிடச்சிட்டாரோ பழைய ரஜினி எங்களுக்கு, அதோட வேறு என்ன செய்யணும். அதையும் பண்ணிட்டு இந்த மாதிரியான சாகசங்கள், அதாவது தமிழ் சினிமா இது வரைக்கும் நினச்சி பார்க்காத சாகசங்கள், அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டாக அப்பப்போ அந்தந்த காலகட்டங்களுக்கு இங்கே இன் டர்ம்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் சரி, இன் டர்ம்ஸ் ஆஃப் புதுமையிலும் சரி, ப்ரமோஷன் வைஸ்லையும் சரி,
அதுக்கப்புறம் யூடியூப் ரெக்கார்ட்ஸ்லேருந்து எது தமிழ் சினிமாவுக்கு தேவையோ அந்தந்த காலகட்டங்களில் இந்திய சினிமாவில் எல்லாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு தமிழ் சினிமா கொண்டு போய் வச்சுட்டு இருந்திருக்காரா? இப்போ தமிழ் சினிமாவுக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையும் ஒரு பூர்த்தி பண்ணுவார். ஒருவேளை பண்ணிட்டாரோ அவ்வளோதானே, எங்களுக்கு இனிமே என்ன இருக்குன்னு சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே, இதை மக்கள் எப்போதாங்க படம் பார்க்கறது? ஒரு எனக்கு தெரிஞ்சு முதல் 2 நாட்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க. குறிப்பாக 7,000 டிக்கெட் ப்ரைஸ் இருக்குது, அதாவது 1000 7,000 வரைக்கும். ஏன் இவ்வளோ அதிகமாக? அது உங்களோட ஹைப்பு தான் காரணமா இல்லை கொடுத்து வாங்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? சார் இப்போ இது வந்து நீங்கள் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறீங்க, இதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் சார். பட் ஆனால் மனசுலேருந்து இதுக்கு பேசணும், மன ரீதியாக அதுக்கு நாங்கள் பதில் சொல்லணும்னா இப்போ வேறு வழி இல்லை சார். எங்களுக்கு அது அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. அதுக்காக இப்போது நாங்கள் வந்து ஒரு வகையில் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டோம்னா, பல பேருக்கு பல விஷயங்கள் மேலே ஈர்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஹாபியோ, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்காக எவ்வளோ பணங்கள் செலவழிக்கிறாங்க. இப்போ ஒரு ஆர்ட், ஒரு பெயிண்டிங், 2 அங்கிட்டு இங்கிட்டு தெளிச்ச மாதிரி 4 பெயிண்ட் இருக்கும், அதை ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி வைப்பாங்க. 10 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா, எத்தனையோ கோடிகள்லாம் கொடுத்து வாங்கி வைப்பாங்கன்ற மாதிரிலாம் அவங்களுக்கான பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ₹1 காயினு, பங்களாதேஷ் காயினு 1000 ரூபா கொடுத்து வாங்குவான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுடைய எக்ஸ்ட்ரீம் நர்வ் லெவலில், அதாவது அவங்களுடைய நர்வ் லெவலில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் சார், ரத்தத்தில் இருக்கணும் சார். இந்த ரஜினின்றது, இந்த ரஜினி படம்ன்றது, ரஜினி படத்தை பார்க்கணுன்றது ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு ரத்தத்திலே ஊறிடுச்சு. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நாங்கள் டெய்லி இது நடக்கலை, இன்னைக்கு நேற்று நடக்கலை, இந்த வாரம் விட்டு அடுத்த வாரமே பார்த்துக்கலான்றது கிடையாது. இது வருஷங்களுக்கு, அதாவது ஒரு டீகேடுக்கு ஒரு 4-5 படம் வருது எங்கள் ஆளுக்கு. மாதம் வர்றதோ, 6 மாதத்துக்கு ஒரு படம் வர்றதோ அப்படி கிடையாது. இது வந்து எங்களோட எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரெஸ்ட். இப்போ எப்படி பிரியாணி சாப்பிட்றதுக்கு கூட்டமாக போய் நிற்கிறாங்கல்ல, அது ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா? அதை 500-1000 நாள் கொடுத்து சாப்பிட்றதுக்கு இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கு என்ன வேணாலும் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கணும்னு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷோ என்ன சொல்ல, என்ன ரேடியாக நாங்கள் என்ன 10-20 ஷோவா அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறது, 10 நாள் 20 நாளாக பார்க்க போகிறோம். ஒரு 3 நாள் அதுக்குன்னு உண்டான ஹைப்பு, அது இந்தியாவிலே எங்கேயும் இல்லாத ஹைப்பு இருக்கத்தான் போகுது. இப்போ ஜவானே ஓடிச்சுனாலும் அது ₹500 வரைக்கும் தான் ஓடும். ஆனால் இங்கே ரஜினி படம் ஓடிச்சுன்னா 5000-3000 சார். எனக்கே 3500 ரேட்டு சொல்கிறாங்க சார். வேற என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை சார். அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. இல்லை, ₹7,000 ஒருத்தான்னு கேட்குறேன் சார். வேற வழி இல்லை சார். இப்போது நான் வந்து பார்க்கறதுக்கு தயாராக நான் இருக்கேன், ரைட்டுங்களா சார்? இது இன்னைக்கு நீங்கள் ₹7,000 பேசுறீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஏறக்குறைய நெருக்கி 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கபாலிக்கு அப்போவே ₹4,000 டிக்கெட் வித்தாங்க சார். 2010 வந்த எந்திரனுக்கு ₹2,500 வித்தாங்க சார். 2010ங்கிறதுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி ₹2,500 வித்தாங்க சார். 2007 வந்த சிவாஜிக்கு 1300-1400 டிக்கெட்டு, சந்திரமுகிக்கு 1300-1400 டிக்கெட் வித்தாங்க. அப்போ 35-40 தான் 35-40 தான் டிக்கெட்டு சார். இது ரஜினி படத்துக்கே உண்டான, அவருக்கே உரித்தான ஒரு சில விஷயங்கள். இதை மாற்றவே முடியாது சார். இவருக்கு மட்டும்தான் பைத்தியமா, அதாவது இந்த மனுஷனை எப்படியாவது நான் ரசிக்கணும்டா அப்படின்னு தேடி போய் ரசிப்பாங்க சார். ஒருத்தர் கண்ணு முன்னாடி வந்தா நம்ம ரசிக்கிறோம், ரைட்டு வைக்கிறோம். இவரை தேடி போய் பார்த்தே ஆகணும்டா அப்படின்ற ஏர்ஜ் எனக்கு இருக்கு. அதுக்காக நான் எதை வேணாலும் இழப்பேன் தயாரா ஒரு கூட்டம் இருக்குன்னா அது இப்போ இல்லை, 50 வருஷமா இருந்துகிட்டு இருக்கு. அந்த கூட்டத்தை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஒரு 2 நாள் 3 நாள் அது அப்படித்தான் இருக்கும். நீங்க வழக்கம் போல குடும்பமா நீங்க எப்பவுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை பார்க்கணுன்றது இருக்கு. அது வரைக்கும் படம் ஓடதான் போகுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் ஓடிச்சுன்னா எவன் சார் தடுத்து நிறுத்துவான்? அடுத்து வரணும் நிறுத்துவானா, அதுக்கடுத்த வாரம் நிறுத்தினாலும், அதுக்கு எத்தனை படங்கள், அதாவது 100 சொச்ச படங்கள் நடிச்சிருக்காருன்னு வைங்களேன். அதுல 50 படங்கள், இன்னும் சொல்ல போனா 75 படங்களுக்கு மேல அவர் படம் வந்திருக்குன்றதுக்காண்டி எதிர் முன்னாடி உள்ள ஸ்க்ரீனை வாங்கியிருப்பான், அவன் தள்ளி போவான், அதாவது தள்ளி போவான், அப்படிலாம் ப்ரீ ரிலீஸ் பண்ணுவான், அவருக்கு பின்னாடி வரவன் தள்ளி போவான். இது வந்து வழக்கம் இதெல்லாம். அதனால வந்து இது உடனே தூக்கிட போறது இல்லை, உடனே எடுத்துட மாட்டாங்க. பொறுமையா இருந்து நீங்க பார்த்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஓகே, இப்போ இவ்வளோ பாசிட்டிவ் இருக்கு இந்த படத்துல. கீழே கமெண்ட்ஸ்லையா இருக்கட்டும், கேட்கறவங்களா இருக்கட்டும், வேட்டையனுக்கு எங்க போறீங்க எல்லாரும்? வேட்டையன் மாதிரி ஒரு படத்தையும் உங்க ரஜினி தானே கொடுத்தாரு, அப்ப நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இப்போ வேட்டையன், இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி, பாஷா, முத்து நீங்க எடுத்துக்கோங்க. பாஷாவோட கலெக்ஷன் முத்துக்கு கிடையாது. சரி, பாஷா வேற, முத்து வேற, ரைட்டுங்களா? முத்துவை பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. எவனாலையும் முத்துவை இக்னோரே பண்ண முடியாது. ஆனா பாஷாக்கு ஈக்குவலா முத்துன்னு எவனாலையும் சொல்லவும் முடியாது, ரைட்டுங்களா? அதுதான் சார், அந்த டிஃபரன்ஸ் தான் சார் கூலிக்கும் வேட்டையனுக்கும். இப்போ இந்த ₹7,000 நான் வேட்டையன் கொடுத்து பார்ப்பேனா, இந்த ₹3,000 நான் வேட்டையன் கொடுத்து பார்ப்பேனா? பார்க்க மாட்டேன். அப்போ உங்களுக்கு எது திருப்தி கொடுக்குது? எதுனா சார், ரஜினியை இல்லை சார். சார் நான் கபாலியை போய் பார்த்தேன், அதுல என்ன இயக்குனர் இருந்தாரு, அவர் யாரு அவரு? அப்போ சார் நான் சிவாஜியை போய் பார்த்தேனே சார், ரைட்டுங்களா?
சிவாஜிக்கு ஆடியோ லஞ்சும் கிடையாது, ஹைப்பும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது சார். ஹைப்பே இல்லாத வந்த அதாவது எனக்கு தெரியும் சார். சார் பாபாவுக்கு சந்திரமுகி இருந்த ஹைப்பு சிவாஜி கிடையாது. நான் அடிச்சு சொல்லுவேன் சார். எனக்கு தெரியும் சார். எனக்கு தெரியும். எனக்குலாம் இப்போ 18 வயசு ஆயிடுச்சு, நெருக்கி ஆயிடுச்சு சார். அப்போது அவ்வளோ ஹைப்பு சிவாஜி கிடையாது. சிவாஜி சங்கர் ஒரு பிரம்மாண்டம் அப்படி இப்படிலாம் இருந்தது சார். பட் ஆனால் ஒரு சந்திரமுகிக்கோ ஒரு பாபாக்கோ இருந்த ஹைப்பு சிவாஜிக்கு இருந்ததுன்னா சத்தியமாக இல்லை. அதை விட குசேலன்னு ஒரு படம் வந்து தெரியுமா, அதுக்கு அடுத்தது அதுக்கு இந்த ஹைப்பு கூட சிவாஜி கிடையாது. அவ்வளோ பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணி வச்சு இந்த படத்தில் ஹீரோ ரஜினி தான் அப்படின்னு கிளப்பி விட்டு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாம் ஆகிட்டாங்க. வித்து தள்ளி எக்கச்சக்கு போய் பார்த்தா அவர் பார்த்தா 10 நிமிஷம் 20 நிமிஷம் வந்துட்டு போறாரு. அவர் வரான்றாங்க, வரைய மாட்டாரு அப்படின்றதெல்லாம் நடந்தது. விஷயம் என்னன்னா, இங்கே டேரக்டர்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்காக சாரி அவரை வச்சு எடுக்கிற டேரக்டருக்காகலாம் படம் பார்க்க போனோன்றதெல்லாம் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். அதாவது ரஜினிக்கு ஓடுது எப்படி ஓடுது அப்படின்னா, மோனிகா பெல்லுச்சியில் வந்து பூஜா கிட்டே ஆடிட்டாங்க, அதை வச்சு தான் ரஜினி படத்தை ஓட்டுறாங்க. தமன்னா ஆடிட்டாங்க, அதை வச்சு தான் ரஜினி படத்தை ஓடிட்டு எதையாவது சொல்லுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. இல்லையா, ரஜினி படம் ரஜினிக்காக தான் ஓடும். ரைட்டுங்களா? நான் அதை தானே சொல்கிறேன். இந்த லோகேஷ் கனகராஜ் நீங்கள் அடுத்தது கூட்டு போய் கைதி 2 எடுக்க போகிறீங்கல்ல, அடுத்தது கூட்டு போய் நீங்கள் ரோலக்ஸ் எடுக்க போகிறீங்கல்ல, அடுத்தது கூட்டு போய் லியோ 2 எடுக்க போகிறீங்கல்ல, நீங்கள் இதை கிழிச்சிருங்க பார்ப்போம். இன்றைக்கி நாங்கள் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிருங்க பார்ப்போம். எழுதி தரேன் சார். முடியாது சார், முடியவே முடியாது சார். அதைத்தானே நான் மறுபடியும் அந்த ஈக்குவேஷனுக்கு தான் வரேன். நெல்சனை வச்சு, அதாவது கிட்டத்தட்ட ஃபீல்ட் அவுட்னு நீங்கள் எழுதிட்டாங்க. அந்த நெல்சனை வச்சு நாங்கள் ஜெயிலரை கொடுத்தோம். உச்சபட்ச டிரெக்டராக இருக்கிற லோகேஷ் கனகராஜ் லியோவை கொடுத்தீங்க. யார் பெருசு உங்களுக்கே தெரியும். ஸோ விஷயமே இதுதான் சார். இங்கே நீங்கள் உடனே ஈக்குவேட் பண்ணும்போது தப்பாக ரஜினி படத்தில் லிங்கா எப்படி, ரைட்டுங்களா? அதே 2014 லிங்கா வந்துச்சு எப்படி, கபாலி எப்படி, ரைட்டுங்களா? இந்த டிஃப்ரென்ஸு விஷயம் அதுதான் எழுதுறாங்க. விஜயோட இயக்குநர்களை தானே நீங்க எடுத்துட்டு போய் ஒரு படம் பண்றீங்க, அப்ப நீங்க என்ன எங்களுக்கே சவால் விடுறீங்க? அந்த மாதிரியான வார்த்தைகளும் வருது. விஜயோட இயக்குனர் எப்படி இவர் ஆறாரு புரியல எனக்கு. அப்போ கமலோட இயக்குனரை இவர் எடுக்கலையா, விஜய் எடுக்கலையா? அதுக்கு முன்னாடி மாஸ்டர் பண்ணிட்டாருல்ல சார். எப்படி பார்த்தாலும் சார், நீங்க அதுக்கு முன்னாடி இப்போ இவர் கார்த்தியோட டேரக்டர் நீங்க எடுத்தீங்க, அப்படி கார்த்தியோட டேரக்டர் பூரா இவர் எடுக்கிறாரு. அது என்ன கதை? கார்த்தியோட டேரக்டர் பூரா விஜய் எடுக்கிறாரு. அப்புறம் அது அது அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அது சார் விஜயோட டேரக்டர் இவர் எப்படி ஆறாருன்னு கேட்குறப்ப சார் அதுக்கு சொல்லுங்க பதில். விஜய் வச்சு 2 படம் எடுத்துல விஜயோட டேரக்டர் விஜய் முன்னாடியே விஜயே சொல்றாரு. அப்படி பார்த்தா பாய்ஸ் நீங்க போங்கன்றாரு. நெல்சன் சொல்றாரு, நான் ரஜினி சார் கதை சொல்றதுக்கு முக்கியமான காரணம் விஜய் அவர்கள் அப்படின்றாருல. சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க எழுதுறது இப்படி சொல்லுங்களேன். ரஜினியோட டேரக்டர் வச்சு தான் விஜய் வாழ்ந்திருக்காரு சொல்லலாமா? நான் சொல்லுவேன், நான் அழகா சொல்லுவேன். நான் எக்ஸாம்பிள் சொல்லவா? KS ரவிக்குமார் யாரோட டேரக்டர்? ரஜினி அவர்களோட. சார் இந்த மாதிரி 10 சொல்லலாம்ல உங்களுக்கு. நீங்க சொல்லுங்க, சொல்ல ஆரம்பிச்சா 10 சொல்லலாமா இல்லையா? எல்லாரும் இவங்கெல்லாம் வச்சு தான் சார் படம் எடுத்தாரு விஜய். அப்புறம் எப்படி அப்புறம் அதெல்லாம் என்ன கணக்கு? உங்களது நாங்கள் தொட்டுட்டாலே ஒன்று தொட்டுட்டான்னு வரீங்கல்ல. நீங்கள் சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணுன்றீங்க, நான் தான் நம்பர் 1ன்றீங்க, எங்கள் டைரக்டர் பூரா வச்சு படம் எடுத்திருக்கீங்க. அப்புறம் இதோட உங்களுக்கு வேறு என்ன வேணும்? இப்போ நீங்கள் தேடலுக்கு காரணம் எங்களோட இயக்குநர்கள் தானே அப்படின்னு அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சார் நீங்கள் மறுபடியும் அங்கேயே தான் சார் வரீங்க. இப்போ டேரக்டர் நாங்கள் எடுத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு? இப்போ அவரை வச்சு அவங்க ஒன்றுமே பண்ணலை சார். என்ன பண்ணாங்க நீங்கள் சொல்லுங்கள். இப்போது விஜய் வந்து லோகேஷ் கனகராஜை வச்சு லோகேஷ் கனகராஜை மென்டல் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு பேர் வாங்கி கொடுத்தாரு. அதை தவிர லோகேஷ் கனகராஜ் விஜய் என்ன பண்ணார்? அது இருக்குல்ல. ரெண்டாவது நீங்கள் பேர் நெல்சனை சொன்னீங்களா, நெல்சனை வச்சு அவர் என்ன பண்ணார் விஜய்? நாங்கள் நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது சரியா, நான் எடுத்துக்கிறேன், நான் எடுத்துகிட்டு நான் அவங்கள வச்சு இப்போ அடுத்த ஜெயிலர் 2க்கு இந்த கூலிக்கே இவ்வளோ அடி போடுறானுங்கன்னா ஜெயிலர் 2க்கு இன்னும் 8 அடி போடுவானுங்க. அப்போ ரேஞ்சு என்ன ரேஞ்சுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்றது இருக்குல்ல. ரைட்டுங்களா? விஷயம் அதுதான் சார். நீங்கள் இப்போது இவர் ஷாருக் கான் அட்லி எடுத்துகிட்டு போயிட்டார், அவரும் விஜய் டேரக்டர் எடுத்துகிட்டு போயிட்டாரா? இப்போ அட்லி வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்போ அவர் என்ன பண்ணார்? அதை உங்களால் பண்ணிட முடியுமா சார்? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சில்லியான கம்பேரிசன்ஸ் அவங்க பண்ணுறாங்கன்றனால நம்ம அதை எடுத்துகிட்டு சுத்த முடியாது சார். சார் அப்படி பார்த்தா இன்றைக்கி விஜய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு எடுத்த டேரக்டர்லாம் தான் இவங்களுக்கு அச்சாரம் போட்டதே. இவங்களுக்கு பிள்ளையார் அவர்கிட்ட இன்னும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவங்க தான் இவர் எல்லாம் போட்டது. கரெக்டுங்களா? இன்னும் அவர் இருக்கும்போது லைட் மேனாகவும் அதாவும் இதாகவும் இருந்தவங்களாம் தான் இவங்க. அப்போ அதெல்லாம் கணக்கு எப்படி? அதெல்லாம் இந்த கணக்கில் வரும்? ஏஆர் முருகதாஸ்லாம் அன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, சொல்லி அந்த படத்தெல்லாம் செட்டில் வந்து டைலாக்ஸை அடித்து எழுதி கொடுப்போம், அதான் என் வேலைன்றார். டைலாக்ஸை அவங்க சொல்ல எழுதி கொடுக்குறது மட்டும் தான் இவர் வேலையா. அதில் ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினி அவரை எடுத்துக்கொண்டு போய் தான் துப்பாக்கின்னு ஒரு படம் அடிச்சு கத்தின்னு கடைசி வரைக்கும் உங்கள் ஃபில்மோகிராஃபியில் இப்போ வரைக்கும் நல்ல படம்னா அதுதான். அப்போ அது பூரா நாங்கள் எடுத்துக்கிறோவா? எங்கள் படத்தில் டைலாக் எழுதுவரை கூட்டு போயிட்டீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படிலாம் கிடையாது சார். சும்மா அவங்க இதெல்லாம் சில்லி கம்பேரிசன்ஸு. டேரக்டரு நல்ல டேரக்டர், சின்ன பையன் நல்ல டேரக்டர்னு எடுக்கிறோம், ரைட்டுங்களா? இப்போது ரஞ்சித்தை வச்சு நாங்கள் போட்ட போடு, அதுக்கப்புறம் ரஞ்சித் இப்போ அத்தனை படம் நடிச்சிட்டாரு. அவ்வளோ கலெக்ஷன் எந்த படத்தில் வச்சு பண்ணார் அவர்? நீங்கள் அவரும் அதுக்கப்புறம் படம் எடுத்துட்டு தானே இருக்காரு.
நாங்கள் தான் அவரை உருவாக்கி விட்டோம். அதே மாதிரி எத்தனையோ டேரக்டரை உருவாக்கி விட்ருக்கோம். எத்தனையோ சின்ன லெவலில் அவங்க வர்றவங்களை தூக்கி எங்கேயோ கொண்டு போய் போட்டுட்டு போயிடுறோம். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் நாங்கள் பண்ணதை நீங்கள் பண்ண மாட்டீங்களா? இங்கே அதுதான் சார், யார் கூட இணைஞ்சா எவ்வளோ பெரிய ஸ்கேலில் படம் உருவாகுதுன்றதை நீங்கள் பார்க்கணுமே ஒழிய, அவருக்குள்ளதை எடுத்துட்டார், இவருக்குள்ளே எடுத்துட்டார், இவங்க எல்லாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க. அப்போ எங்களுக்குள்ளது எத்தனை எடுத்துருக்கீங்க நீங்கள்? அதெல்லாம் பூரா நாங்கள் பேசணும் அப்படின்னா, சார் எங்களை வச்சு தானே சார் உருவானீங்களே, அதே நாங்கள் அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்ல பேசுறதுக்கு. அப்படி அதெல்லாம் வந்து இதெல்லாம் சில்லி இல்ல எங்களோட இயக்குனர்கள் எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இந்த கேரளால வந்து லியோ வசூல மிஞ்சிருச்சுன்னு நீங்க எந்த அடிப்படையில சொல்றீங்க? படம் ரிலீஸுக்கு அப்புறம் தான் நீங்க பார்க்கணும் அப்படின்றது. ட்ரெய்லர்ல அந்த கட்டு மட்டும் இல்லாம இருந்தா இந்த படத்துக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றது. இன்னும் அந்த சலசலப்பு இருந்துகிட்டே தான் இருக்கா உங்களுக்கும் அவங்களுக்கும் அப்படின்றது? சார் அதாவது நான் தான் சார் அதை கிட்டத்தட்ட ஒரு லீடு மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கேன் சார். சரி, இந்த பிரச்சனையை உங்கள்கிட்டயே வந்து ஒரு 10-20 தடவை குழம்பியிருப்பேன். இதெல்லாம் நடந்திருக்கும். பல இடங்களில் போயிட்டு இதே தான் வேலையாக பார்த்துட்டு இருந்தேன். நான் இப்போ டிக்ளரே பண்ணுறேன் சார். அவங்க சார் அதாவது சினிமாவில் இருந்த வரைக்குமே அவங்க ஒன்றும் கிடையாது. இப்போ சினிமாவை விட்டு போய் அரசியலில் போயிட்டு இப்போ கிட்டத்தட்ட அவங்க பூஜ்யம் சார். இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் ஒரு நிரந்தரமற்ற ஒரு இடத்துல இருக்காங்க. இல்லை அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு கூட்டத்தை சேர்த்துருக்காங்க. அது ஒரு பக்கம் அவங்க இப்போதான் களம் இறங்கியிருக்காங்க. விட்டுல அரசியல் அதை நான் சொன்னேன் சார். அதை தான் நான் சொன்னேன். நீங்கள் உங்களுக்கான கணிசமான ஒரு பலத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லைங்களே, உச்சம்ன்ற இடத்துக்கு நீங்கள் வரவே இல்லை. அதைத்தானே திருப்பி வார்த்தையை பயன்படுத்த அதை சொல்லவே கூடாது. அதுக்கு தகுதியே இல்லை. அது வந்து அன்டினேபிள் சார். அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும், அதாவது நான் உச்சத்தில் இருக்கேன், இவர் தான் நம்பர் 1, இவர் தான் சூப்பர் ஸ்டார், இந்த 3 வாக்கியங்களும் தவறு. அதுல எந்த சமரசமும் கிடையாது. அது இல்லாம இருந்தா நீங்களே ஆதரவு. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். எங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நான் மறுபடியும் அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன். சரத்குமார் இழுத்து உள்ள அப்படின்னா எங்களுக்கு அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது சார். ஒண்ணுமே கிடையாது. அதை இவங்களும் சிரிச்சுக்கிட்டே பல்ல காமிச்சு உட்காந்துட்டாங்க பாருங்க. ரெண்டாவது வந்து உண்மை நம்பி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனை என்னன்னா, எவனுமே அது பொய்ன்னு அவங்களுக்கு புரியவே இல்லை. அவங்களுக்கு புரியல. அதாவது புரிஞ்சிருந்து நடிச்சாங்கனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு புரியல, நம்பிட்டாங்க. அது உண்மை நம்பிட்டாங்க. அது தப்பு. அது நம்ம அந்த இடத்துக்கு விடக்கூடாது அவங்கள. அதனால தானே பிடிச்சி இழுக்கிறோம். மற்றபடி இன்னைக்கு ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே பாருங்க, நாங்கள் எடுத்துக்கிட்ட பாதை சினிமா இடையில டிவைட் ஆகி உள்ளே போனோம். அது எங்களுக்கு செட் ஆகலை, உதறிட்டு வந்தாச்சு திருப்பி. ரைட்டா? இப்போ சினிமாவில் மறுபடியும் உள்ளே வந்து எங்களோட ப்ரெசன்ஸு எந்த அளவுக்கு இருக்குது, இப்போவும் எங்களை சுற்றியான இருக்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை, அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவலை மேட்ச் பண்ண முடியுமா உங்களால் அப்படின்ற அளவுக்கு இருக்குமா இல்லையா? ரைட்டுங்களா? இதுவே இதையே அவங்களால பண்ண முடியாது. அப்படிங்கும்போது அங்கேயா இப்போ ஜனநாயகன் வருது, பகவந்த் கேசரி கூட கம்பேர் பண்ணுறாங்க. பகவந்த் கேசரிக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிருச்சு, அப்போ இதை பண்ணால் கூட நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போனால் இவங்க கூட அங்கேயும் இதே மாதிரி என்ன ஒரு நிலை, ஒரு நிலையான ஒரு இடத்துல இல்லை, நிலையான ஒரு மனநிலை இல்லை, ஒரு சமநிலையான ஒரு யோசனை சிந்தனையில் இல்லை அப்படின்றது மட்டும் தெரியுது. பாவம், அது ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா நடிகர்களுக்கும் இந்த மாதிரி அரசியலாக இதான்னு வரும்பொழுது வரும். எல்லா நடிகர்களுடைய ரசிகர்களுக்கும் வரும். இதெல்லாம் நாங்கள் தாண்டி தான் வந்திருக்கோம் சார். அதனால் வந்து அவங்கள வந்து இன்னும் நாங்கள் போட்டியாக பார்க்குற இடத்த அந்த மனநிலையில் நான் சொல்கிறத டிக்ளரே பண்ணுறேன். நான்லாம் விட்டுட்டேன். இல்லை, இந்த கூலியில் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. விக்ரமோட, அதாவது கமலோட வாய்ஸ் வருது, விக்ரம் படத்துலேருந்து ஒரு விஷயம் ஆட் பண்ணுறேன், லோகேஷும் உட்கார இடத்துலலாம் சொல்கிறாரு இது வந்து எல்சி இல்லை அப்படின்ட்டு. ஆனால் அது கீழே எழுதுறீங்க, கமல் வாய்ஸ் வந்தால் கூட நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம், தயவு செஞ்சு இந்த பார்த்திபன் மட்டும் உள்ள ஆட் பண்ணிடுறாங்க, லியோதாஸை மட்டும் உள்ள ஆட் பண்ணிடுறாங்க. அவ்வளோ வன்மம், அவ்வளோ கோபம் இருக்கிறது ஓகே தான். என்ன கேட்குறேன்னா, ஏன் அந்த அளவுக்கு கமலை வந்து நல்ல பரம எதிரியா நினைச்சுக்கிட்டு நல்லா இருக்காது. ஒரு போட்டா போட்டி நல்லா இருந்தது, ஆனா விஜயோட வாய்ஸ் கூட வரக்கூடாதுன்னு எப்படி நம்ம நல்லா இருக்காதுல்ல சார்? இப்போ சார் படையப்பாலே வேண்டான்ட்டோம் சார். இப்போ கமல் வர்றது வந்து இப்போ எங்கள் படத்தில் கேமியோ வர்றதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கணும் சார். கமல் வர்றது ஓகே சார், நாங்கள் விரும்பணும்ல. இப்போது சும்மா ஒரு பேருக்கு யாராவது ஒருத்தர் எடுத்து போட்டோம். இப்போது இன்னைக்கு சத்யராஜ் கேமியோ வர்றாரு, சரத்குமார் கேமியோ வந்தார், சரிங்களா? அந்த கோச்சரேன் படத்துக்கு கேமியோ வந்தார். இப்படி இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா சரி ஓகே. இன்னைக்கு என்ன சொல்கிறது, ஒரு காலத்தில் இவங்களும் பெரிய ஹீரோவாக இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் சூரியவம்சம் தலைவர் படத்துக்கு சூரியவம்சம் மதுரையெல்லாம் சண்டையாச்சு. சூரியவம்சம் படம் தலைவர் படத்தை கலெக்ஷன் நிந்திருச்சு அப்படின்னோடனே ரஜினி ஃபேன்ஸு சரத்குமார் வந்த காரில் அப்போது அம்பாசிடர் இருக்குன்னு நினைக்கிறேன், கல்லை கொண்டுலாம் எரிஞ்சு இதெல்லாம் சண்டை நடந்திருக்கு. அப்போது ஓரளவுக்கு இவங்கெல்லாம் தலைவரை தொட்டு பார்த்தவங்க. சத்யராஜா அது மாதிரி தலைவர் தொட்டு பார்த்தவர். அப்போது இவங்கெல்லாம் இன்னைக்கு வராங்க, கேமியோ வராங்கன்னா ஓகே அக்செப்ட் பண்ணுறோம். ரெண்டாவது இன்றைக்கும் வந்து டாப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் கேமியோ வராங்கன்னா அக்செப்ட் பண்ணுறோம். இவர்கிட்ட என்ன இருக்குன்னு இவரை போட்டு அக்செப்ட் பண்ண சொல்கிறீங்க?
என்ன இருக்கு சார்? திருப்பி நான் அதே தான் அங்கே தான் வரேன். எதுக்கு இவர் நாங்கள் அக்செப்ட் பண்ணணும்? இவர் கேமியோ வர்றது சரி, நீங்க உச்சத்துல அக்செப்ட் பண்ணிக்கல, 2வது இடத்துலயாவது இருக்கிறாரு. எதுக்கு சார்? இப்போ இவர் லோகேஷோட நண்பர்னு மீறி லோகேஷுக்கு பிடிச்ச நடிகருங்க, அவரையாவது அவர் விருப்பத்துக்கு வச்சு. லோகேஷுக்கு பிடிச்ச நடிகர் இப்போ கமல் இல்லையா? என்ன சார் இப்போ ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன் சார். லோகேஷ் இவரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு அவருக்கு ரைட்டு ஒரு வைப்பு செட் ஆயிருக்கு, படம் எடுத்திருக்காரு, ஓகே முடிஞ்சுது. எங்களுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? விஜய் எதுக்கு எங்க படத்துக்குள்ள கேமியோ வரணும்னு? லியோ படத்துல கமல் வந்த மாதிரி இதுல கூலியில வந்து லியோ படத்துல எங்க சார் கமல் வந்தாரு? அவர் வாய்ஸ் வந்துச்சுல்ல, அதுதான் சார். கமல் போய் விஜய் படத்துல நடிப்பாரா சார்? என்ன சார் நீங்க யோசிக்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. விஷயம் என்னன்னா சார், ஒரு சில ரேஞ்ச் இருக்கு சார். ஒரு சில பேர் கமல் ஃபேன்ஸே அக்செப்ட் பண்ணிட்டாலும் உங்களால பண்ண முடியலன்ற சார். நான் மறுபடியும் சொல்றேன் சார், நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நீங்க ஒரு விஜய் அப்புறம் ஏன் கமல் வந்து அவரா போல அந்த படத்துக்கு? ஐயோ விஜய் மிகப்பெரிய ஆள், அவர் இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு அப்பா அப்படின்றீங்களா? அப்புறம் ஏன் கமல்? அதுதான் உண்மை. நீங்க ஒரு இடத்துல வாழ்றீங்க, உண்மையில நீங்க உண்மையை புரிஞ்சுக்க மாட்டீங்க. கமல் விஜய் படத்துல போய் நடிக்க மாட்டாரு, எப்படி தலையை காட்டுவாரு சார்? சூர்யா உள்ள வர வச்சார்ல சார். இன்னைக்கு சூர்யாவுடைய ஃபங்க்ஷன்ல போய் நிக்கிறாருல, எதுக்கு விஜய் ஃபங்க்ஷன்ல போய் நிக்க மாட்டேங்கிறாரு? எதுக்கு போய் நிக்க மாட்டேங்கிறாரு சார்? மக்களுக்கு தெரியும் வாழ்றோம், அந்த வாழ்றோம் தெரியுமா? நம்ம காலையில எந்திரிச்சு இன்னைக்கு இதுதான் உண்மை, இன்னைக்கு இதுதான் நம்மளுடைய நிலை அப்படின்னு நம்ம மனசுல நினைக்காம உண்மையிலே பிராக்டிக்கலா வாழ்றோம் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் எது உண்மைன்னு. அந்த உண்மை தெரிஞ்சதுனால தான் கமல் அவர்கிட்ட போக மாட்டாரு. இப்போ யாரோ அதே மாதிரி எப்படி அந்த விக்ரம் படத்துல இன்டர்வல் ஒரு கெட்ட போட்டு ஒருத்தர் நின்னாரு, யாரோ ஒருத்தர் அதே மாதிரி ஒரு கெட்ட போட்டு ஒரு வாய்ஸ் வருது, ரைட்டுங்களா? ஏன் கமல் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் சூர்யா வந்து இவர் போய் படத்துல போய் நீங்க இவரு என்ன சொல்றது, நான் உங்க ஃபேன் சார், இவர் விஜய் இவர் உலகத்திலே பெரிய ஆள் சார், இவர் படத்துல வந்து 2 நிமிஷம் தலையை காட்டு போனேன், ஏன் கமல் போகல? இல்ல கமலுக்கு தெரியாம அந்த வாய்ஸ் வரும். என்ன சார் சும்மா எதையாவது இப்படிதான் சப்பா கட்டிட்டு நீங்க எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் ஓப்பனா ஒண்ணு கேட்கறேன், விஜய் படத்துல எதுக்கு இங்க இருக்கவங்க இப்போ யாரும் கேமியோ போக மாட்டாங்க, நீங்க எதுக்கு போக முடியுங்க? லோகேஷ் சமீபத்துல சொல்லியிருக்காருங்க, விஜய் இல்லாம எல்சியூ, அதாவது எல்சியூல வந்து லியோ இல்லாம முடியாது சார். எல்சியூவே குப்பைன்னு ஆக்கி விட்டது லியோ தானே சார். எல்சியூன்றது மிகப்பெரிய சார். விக்ரம்ல அது ஒரு பீக்குக்கு போச்சு சார். அது லோகேஷ் கனகராஜ் சினிமாட்டிக் யூனிவர்சிட்டி இந்த இதெல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. அது என்ன ஒரு விக்கிபீடியாவில் எழுதி வச்சிருந்தாங்க, அதில் இதெல்லாம் எழுதி வச்சு அதுக்குன்னு ஒரு கிரியேட் பண்ணிட்டாங்க சார். அதை குப்பையாக்குனது லியோ தான். அப்புறம் இன்னும் போட்டுக்கிட்டு லியோ எல்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இவர் அதான் அதை போனோடனே அந்த வார்த்தையை சொல்லிட்டு என் பக்கத்தில் வரான்னு இருப்பாப்ல. இவருக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? எல்சியூ வந்து சார் ரஜினிகாந்தை காப்பாற்றுறீங்க, என்ன சார் பேசிக்கிறீங்க? ரஜினிகாந்த் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ன்றது 50 வருஷம் சகாப்தம் சார். அதை விட வேணும். நீங்கள் ரஜினிகாந்துக்கு அவர் ஸ்டைலில் படம் எடுத்து கொடுத்துட்டு போங்கடா, நீங்கள் அதுவே போதும்டா. நீங்கள் ஒரு சியூலாம் கிரியேட் பண்ண வேண்டாம். ஆர்சின்றது ஒரு 50 வருஷம் பாரம்பரியம் தமிழ்நாட்டுக்கு, இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவுக்கு. அதுக்கு படம் எடுத்துட்டு போங்க. நீங்கள் ஒன்றுலேயே அவரை கொண்டு வர வேண்டாம், இல்லை அவரெல்லாம் திணிக்க வேண்டாம் சார். இவங்க என்ன வேணாலும் சார், நாளைக்கே நம்ம படத்துக்கு போய் உட்காரும்போது விஜய் இதே வந்துட்டு போட்டு சார், கத்துவோம் சார், வைப்போம் சார், ரைட்டுங்களா? இல்லைங்களே என்ன பண்ணிடுவோம், அதனால என்ன இம்பாக்ட்? அதனாலே படம் ஓடிட போகுது? அப்படிலாம் கிடையாது. அப்படி ஓடுறேன்னா ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே விஜய் ரெஃபரன்ஸை வச்சு எத்தனையோ படம் வருது, எல்லா படம் ஓட வச்சுது. நாங்கள் ரஜினி ரெஃபரன்ஸை வச்சு படம் வந்தது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒன்று அதுக்கெல்லாம் போய் ஹிந்தினா என்னன்னே தெரியாமலாம் போய் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் தெரியுமா? அப்படிலாம் இவங்க என்ன போய் பார்த்து படத்தை ஓட வைக்க போகிறாங்க? எங்கே ஓட வைப்பாங்க? என்ன விஜய் படத்தவே இப்போ தான் ஓட வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசி ஒரு 5 படம் ஓடுதா சார்? அப்படின்ற நேரத்தில் அதில் அவர் கேமியோ வந்து அவருடைய வாய்ஸ் கேமியோ வந்து என்ன நடந்துற போது? எங்களுக்கு ஒன்றும் நடக்காது. சும்மா ஒரு தேவையில்லாத ஐப்பை கிரியேட் பண்ணி இவங்க ஒரு உலகத்தில் வாழ்றாங்க சார். அதுதான் யாருமே அவர் படத்துக்கு கேமியோ போக மாட்டாங்க, அவரும் யார் படத்துக்கு கேமியோ வர வேண்டாம். சரி, அவர் பாட்டுக்கு அவர் இதை சிஎம் ஆடு சார். அடுத்தது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றி பிரதர், நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டு.